ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெக்கேஷன் ட்ரிப்புக்காக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போயிருந்தோம். ஒரு 2 நாள் ட்ரிப் பிளான் பண்ணி போனோம். வெக்கேஷன் தான் போனோம். நான் எந்த வெக்கேஷன்லாம் கேட்காதீங்க, ஏன்னா இது சம்மர் வெக்கேஷனில் போனது கிடையாது, பொங்கல் ஹாலிடேஸ்க்கு போனது. இவ்வளோ நாள் போடாமல் அப்படியே ஃபோனில் ஸ்டோரேஜ் லாஸ்ட்டில் போயிடுச்சு. வெறும் குக்கிங் வீடியோவாக போட்டதுனால இந்த வீடியோ போட ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சரின்ட்டு நாங்கள் காலைல சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5:40 45 சரியாக ஞாபகம் இல்லை, 6 மாதம் ஆயிடுச்சு இல்லையா, சன்ரைஸ் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் பார்த்திங்கன்னா 4:45 5 மணிக்கிட்ட அங்கே போயிட்டோம். 5 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த சன்னு மட்டும் வெளில வந்து எட்டி பார்க்கவே இல்லை. நமக்காக நேரமோ என்னமோ தெரியலை. கிளாஸ் பிரிட்ஜெலாம் பாருங்கள், நாங்கள் நல்லா இருட்டாக இருந்துச்சு அங்கே போகும்போது. நல்லாவே பிரைட் ஆச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அதுவும் சன்னு வராட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடல் பக்கத்தில் லைட்டாக விடியும் போது பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கடைசியானே வரல. சரி இதுக்கு மேலே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு 7:30 மணி இருக்கும். 7:30 மணிக்கே பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. சார் நான் அப்பவும் வரல, சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து நேராக எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, காலைல டிஃபன்லாம் இங்கே கன்னியாகுமரியிலே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நாங்கள் மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்கு இல்லையா, அங்கே தான் போனோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹில்ஸில் ஏறுற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே போனால் ஃபுல்லாகவே அன்னாச்சி பழம் தாங்க, அங்கே தான் ஃபுல்லாக விளையுது. ரொம்பவே சீப்பாகவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட் வந்து 20 ரூபாயா 10 ரூபாயும் சரி ஞாபகம் இல்லை, அதை கொடுத்துட்டு போனோம். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய இடமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்கள். இந்த ஃபோனை விட பார்க்கறத விட நம்ம நேரில் பார்க்கும்போது இன்னுமே நமக்கு ரொம்பவே மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ தூரத்தில் நம்ம இருக்கோம்னு பாருங்கள். குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இவ்வளோ ஹைட்லேருந்து அங்கேருந்து எனக்கு கீழே கொஞ்சம் பார்க்கும்போது பயமாக தான் இருந்துச்சு. வீடியோ எடுக்கும்போதே லைட்டாக ஃபோனில் கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. கன்னியாகுமரி டூர் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த தொட்டிப்பாலத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே நிறையாவே ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க, உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். நாங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். அங்கேருந்து அப்படியே இறங்கி வந்தாச்சு. இறங்கும் போதும் நல்லாயிருக்கு பார்க்க, அப்படியே ஸ்டெப் தான் ஃபுல்லாகவே இறங்குறதுக்கு. இன்னும் தூரமாக போக போக பாலம் ஹையாக தெரியும். அந்த பாலம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி ஸ்டெப் இருக்குது, சுற்றி சுற்றி இறங்குற மாதிரி. இந்த இது இறங்கி முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது. அங்கேருந்து இறங்கி வந்த அந்த கலப்பு தீரக்கு அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க, நாங்களாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போகணுமே அவ்வளோ எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக ரொம்பவே தாகமாக இருக்கும் தண்ணி. பார்க்லேருந்து கிளம்பி நம்ம நடந்து போயிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா பாலம் வியூ தெரியும். அது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிலலாம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு இந்த வியூ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது அங்கே மேலே போகிறவங்களாம் பாருங்கள், குட்டி குட்டியாக எறும்பு ஊறி போகிற மாதிரியே இருந்துச்சு பார்க்க. நமக்கு நல்லாயிருக்கு. இப்போ எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். லீவ் நாட்கிட்ட நிறையாவே கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட்டுன்ற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறணும். அது எப்படியும் ஒரு 150-200 ஸ்டெப் கிட்டே இருக்கும். அது சுத்தமாக முடியவே இல்லை. அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு இந்த படி ஏறும்போது எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல கொஞ்சம் டவுன் ஆக தான் செய்வாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடம் தான். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து நாங்கள் எங்கே போகணும்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் ஃபால்ஸுக்கு போயிட்டோம். அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரப்பர் தோட்டம், அங்கே அப்படி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு. இங்கேருந்து பாருங்கள் ஃபால்ஸை, ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபால்ஸ் பார்க்க. இங்கேருந்து இங்கே தனியாக ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக குளிக்க தனித்தனி செக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு தனியாக நீச்சல் குளம் மாதிரி கட்டி பலூன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, அதில் குழந்தைங்க விளாட்ற மாதிரி. நல்லா ஒரு 3 நாள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் கன்னியாகுமரி டூர் போனீங்கன்னா. இங்கேருந்து கொஞ்சம் மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து ஃபோன்லாம் வச்சுட்டு நாங்கள் குளிக்க போயாச்சு. நல்லா எவ்வளோ நேரம் வேணாலும் குளிச்சிக்கலாம், சீக்கிரம் வாங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கடத்தரும் நிறையா இருந்துச்சு இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஹேண்ட்பேக் கலெக்ஷனாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நான் எடுத்தேன், நான் வீடியோ காணாமல் மிஸ் ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் பேர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.